நாங்கள் இந்த வீடியோவில் கார் ஏசிக்கு இலகுவாக 3 படிமுறைகளில் கேஸ் சார்ஜ் ஏற்றுவது எப்படி என்று சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஏசிக்குரிய ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் செலக்டர் சுவிட்ச். ரைட் சைடில் இருக்கிறது ஏசிக்குரிய ஆன் ஆஃப் சுவிட்ச். இந்த சுவிட்சை பயன்படுத்தி ஏசிக்குரிய ஃபேன் ஸ்பீட்டை கூட்டி குறைக்கலாம். இப்போது நாங்கள் முதலாவது படிமுறையை பார்ப்போம். இப்போ நாங்கள் கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி செலக்டர் சுவிட்சை 3வது ஸ்பீட் அல்லது ஹை ஸ்பீட்டில் விட்டுட்டு சார்ஜ் ஏற்ற வேண்டும். இரண்டாவது படிமுறை. இப்போ நீங்கள் பார்க்குறது ஆக்சிலேட்டர். இந்த ஆக்சிலேட்டரை நீங்கள் ரேஸ் பண்ணும்போது கேஸை இலகுவாக சார்ஜ் ஏற்றக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் பார்க்குறது 3வது படிமுறை. இந்த பகுதி கார் ஏசிக்குரிய கண்டென்சர் பகுதி. நீங்கள் காரில் சார்ஜ் ஏற்றும்போது கண்டென்சர் ஓவர் ஹீட் ஆகிட்டுன்னு சொன்னால் கேஸை முழுமையாக சார்ஜ் ஏற்ற முடியாது. அதற்கு நீங்கள் ஒரு பக்கெட்டில் இதுபோல் ஒரு குளிர்ந்த நீரை எடுத்து கண்டென்சர் பகுதியில் இதுபோல் ஊற்றவும். இப்படி செய்வதனால கண்டென்சர் கூலாகும். இப்போது இலகுவாக கேஸை சார்ஜ் ஏற்றி கொள்ளலாம்.